அதே போன்று சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் இந்த யுத்தம், அதாவது ஹுனைன் அல்லது ஒரு முக்கியமான ஹந்தக் யுத்தம், இந்த ரெண்டு யுத்தத்தில் ஒரு யுத்தத்திலே சாத் இப்னு ரபி மிகவும் ஒரு பெரியோர் பங்களிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கின்ற காலத்தில் பெரியோர் பங்களிப்பை செய்கிறார்கள். ஆனால் யுத்த களம் முடிந்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு ரபியை தேடுகிறார்கள், காணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தேடி பார்க்குமாறு சொல்கிறார்கள். சாத் இப்னு ரபியை தேடி பார்க்குமாறு சொல்கிறார்கள். நான் மரண வேலையை சொல்கிறேன். அவர் தேடி போகிறார்கள். தேடி போனால் இது உஹது யுத்தத்திலே தேடி போனால் நிறைய முக்கியமான நபித்தோர்கள் கொல்லப்பட்டார்கள். தேடி போகிறார்கள். தேடி போனால் சாத் இப்னு முஅத் அதாவது குற்றுயிராக கிடக்கிறார், மௌத்தாகின்ற கடைசி கட்டம். ஒருவர் தேடிக்கொண்டே வருவதை பார்க்கிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட பட்டியலுக்குள்ளே இருக்கிறார். அப்பொழுது இவர் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் என்று பார்க்கிறார்கள். சாத் இப்னு ரபி, சாத் இப்னு ரபி இருக்கிறார். அவர் அதாவது உயிர் போகின்ற நிலையில் இருக்கிறார். என்ன தேடுகிறீர்கள் என்று அதை கண்டவுடன் அவர் சொல்றார், அதாவது உயிர் போவதற்கு ஒரு சில நேரமே இருந்தது அவருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, என்ன தேடுறீங்க? அவர் சொல்றார், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸனி லிஅன்துர மாதா ஃபுஇல்த, உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காக நபியர்கள் என்னை அனுப்பினார்கள். ஃபகால சாத் சொன்னாரு, இக்ரா அலா ரசூலுல்லாஹி ஸலாம மின்னி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். வ அக்பிர்ஹு அன்னி மய்யிதுன், நான் மரணிக்க போகிறேன் என்பதை சொல்லுங்கள். நான் மரணிக்க போகிறேன் என்பதை சொல்லுங்கள். வ இன்னி கது துஇன்து இத்னத்தை அஷரத தஅனதன், 12 குத்துக்கள் என் மீது விழுந்துள்ளன. 12 குத்துக்கள், வாள்வெட்டுக்கள் என் மீது விழுந்துள்ளன. அதிலே நான் அதிலே கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டேன். நான் மௌத்தாகவே போகிறேன். எனக்கு இங்கே தப்புவதற்கான உடல் ரீதியாக எந்த வழியும் கிடையாது. எனவே எனது சமூகத்தினருக்கும் சலாத்தை சொல்லுங்கள், எனது சமூகத்தினருக்கும் சலாத்தை சொல்லுங்கள். வகுல்லஹும், அவர்களுக்கு சொல்லுங்கள், அதாவது சமூகத்தினர் மதீனாவாசிகள், லா உத்ர லக்கும் இன் ஹலஸ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபீக்கும் ஐனு தரஃபின், நபி அவர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கினாலும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நியாயமான காரணமும் இல்லை என்பதை சொல்லிவிடுங்கள். நபி அவர்களை விட்டு மரணிக்கின்றார், அந்த நேரத்தில் சொல்கிறார், நபி அவர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கினாலும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எந்த விதமான நியாயமான காரணம் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு மரணித்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது நடந்த செய்தி.